ஹாய்ங்க, எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா, குலதெய்வங்களுக்கு தான் போயிட்டுருக்கோம். 4 நாள் நடக்கும் இந்த விசேஷம். நாங்கள் நாளே போகலை, 2வது நாள் தான் போயிட்டுருக்கோம். நாள் எல்லாருமே வந்துடுவாங்க, வந்து தங்கி இருந்துட்டு ஆற்றுக்கு போவாங்க. ஆற்றுல போய் காலையில் குளிச்சுட்டு இல்லை ஆற்றுல பணம் போட்டுட்டு அன்றைக்கி நைட் காளிங்கோயிலுக்கு வருவாங்க. நாங்கள் கரெக்டாக காளிங்கோயிலுக்கு தான் நேராக போயிட்டுருக்கோம். டைம் இல்லாதனால அங்கேயே நாங்கள் நேராக காளிங்கோயிலுக்கு போயிட்டோம். பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க, நல்ல கூட்டமுங்க. இங்கே தான் சமையல்லாம் பண்ணுவாங்க. பார்த்திங்கன்னா இந்த சைடு பூரா சமையல் செய்கிறதுனா பொங்க வைக்கிறது, நார்மலாக வைக்கிறது. அந்த சைடு பார்த்திங்கன்னா எல்லாம் சாப்பாடு போடுறதுலாம் அந்த சைடு. பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துருந்தாங்க இங்கே தரவிங்க. நாங்களும் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். சாப்பாடெலாம் 8:30 மணிக்கு போட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லோரும் கெடாலாம் வாங்கிட்டு கொடுத்துருவாங்க, கொடுத்துட்டு பணம் கட்டிடுவாங்க. இங்கே அன்னதானம் மாதிரி சாப்பாடு போடுவாங்க. நைட்டு நாளே வந்துட்டா மாற்றுல பணம் போடுறதுன்னா வரி கட்டுற மாதிரி தான். நம்ம எவ்வளோ நம்ம கையில் காசு இருக்கோ அந்த காசு நம்ம கொடுத்தா போதும். 50 ரூபாலேருந்து 10 ரூபாலேருந்து எல்லாம் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காசு கொடுப்பாங்க. எல்லாம் 4 நாளைக்கு தங்கி இருந்துட்டு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டு 4வது நாள் காலையிலையும் சாப்பாடு நடக்கும். சாப்பிட்டு எல்லாம் கட்டுத்தண்ணீர் வாங்கிட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பிடுவாங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஒரு இது வச்சுருக்காங்க பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் இந்த மாதிரி குழந்தைங்கள இருந்து எல்லாம் ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டு கிளம்புற மாதிரி அந்த காலத்துலேருந்தே அதை செஞ்சிட்ருக்காங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஸ்கூல் லீவ் டைமில் தான் வரும். ஸ்கூல் டைமில் கூட வைக்க மாட்டாங்க. லீவ் டைமில் எல்லாம் குடும்பத்தோடு வருவாங்க. அது நைட்டு படுக்கிறதுமே எல்லாம் அவங்கவுங்க கோயிலில் படுத்துக்குவாங்க. நாள் காளிங்கோயிலில் சாப்பிட்டு எல்லாம் படுத்திருப்பாங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னா திருப்பி ஆற்றுக்கு போய் குளிச்சுட்டு நேராக நவடியங்கோயிலுக்கு போயிடுவாங்க. நவடியங்கோயிலில் காலையில் சாப்பாடு அங்கே நடக்கும். காலையில் பருப்பு சாப்பாடு இந்த மாதிரி வெஜிடேரியனுக்கு போடுவாங்க. காலையில் ஒரு நேரம், மத்தியானம் ஒரு நேரம் மட்டும் நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. எல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் எல்லாம் படுத்துருந்தாலும் எழுந்திரிச்சிட்டு எல்லாம் அது பேசாமல் கிளம்பி போயிட்டுருப்பாங்க. காளிங்கோயிலுங்க. காளிங்கோயில் பார்த்திங்கன்னா கிட்ட தண்ணி போகும். வாய்க்காலில் இந்த தடவை தண்ணியெலாம் போகலை. பார்த்தா தண்ணியே இல்லாமல் தான் இருந்துச்சு. எல்லாமே எப்போயுமே வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா வாய்க்காலில் தண்ணி நல்லா ஃபுல்லாக போகுங்க. இது ஈஸ்வரன் கோயில். இங்கே தான் எல்லாம் குளிச்சுட்டு மாற்றுல பணம் போடுறதுன்னா அந்த இடத்துல உட்காந்துருப்பாங்க. அலௌன்ஸ் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. அவங்க கையில் உண்டான காசு கொடுப்பாங்க. தண்ணி பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஓரத்தில் மட்டும்தான் போயிட்டு இருந்தது. நிறைய பேர் குளிக்கல, அரிக்குதுன்னு சொல்லிட்டு குளிக்காமல் இருந்தாங்க. இங்கே குளிக்கிறதுக்குமே வசதியெல்லாம் இருக்குது. காளிங்கோயிலேயுமே இப்போ பாத்ரூம் வசதி எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம அங்கேயே கூட குளிச்சுட்டு வந்துடலாம் சொல்லிட்டு நாங்கள் அங்கேயே குளிச்சுட்டோம். இங்கே ஆற்றுல குளிக்கலாம். நேராக ஈஸ்வரன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் கிளம்பிட்டோம். ஈஸ்வரன் கோயிலில் சாமி கும்பிட்டு நேராக நாங்கள் நவடியன் கோயிலுக்கு போயிட்டோம். நவடியன் கோயில் இப்போ 3வது நாள். இங்கே பார்த்திங்கன்னா காலையிலேயே அங்கே சாப்பாடெலாம் செஞ்சுட்ருக்காங்க. இந்த இடம் தான் தனியாக கோயிலுக்குமே கெடா வைக்கிறதுக்குன்னு இந்த இடம் எடுத்துருக்காங்க. மண்டபமும் இருக்குது. நார்மலாக தனியாக சின்ன இடம் மாதிரி கொடுத்துருக்காங்க. கெடா வச்சு தனியாக சாப்பாடு செய்கிறாங்க, செஞ்சுக்கலாம். பாத்ரூம் வசதி எல்லாமே இங்கே இருக்குதுங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் வந்திருக்குறாங்க. நிறைய காரில் எல்லாம் வந்துட்டாங்க. முதல்ல கூட பஸ்ஸு எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. இப்போல்லாம் காரில், ஆட்டோ, இந்த மினி ஆட்டோ, இந்த லாரி இதிலெல்லாம் எல்லாம் வந்துடுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே கடா குட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா எத்தனை கடா குட்டி இருக்குங்கன்னு தெரியும். நிறைய இந்த தடவை வந்திருக்கு. எப்போயுமே பார்த்தா கம்மியாக இருக்கும். இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு கடா குட்டி. காளிங்கோயிலில் வெட்டிடுவாங்க பாதி. அப்புறம் மீதி இருக்கிறது இங்கே நவடியன் கோயிலில் வெட்டுவாங்க. எல்லாருமே காலையில் சாப்பாடு சாப்பிட்றதுக்காக எல்லாம் வந்துடுவாங்க. இலையிலையும் சாப்பாடு போடுவாங்க. இப்போ எல்லாருமே பாக்கு தட்டு வாங்கிட்டு சாப்பாடு வாங்கிக்கிறாங்க. சாப்பாடெலாம் இந்த அளவு சாப்பாடெலாம் இல்லை, நம்ம எவ்வளோ சாப்பாடு வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம். காலைல சாம்பார், ரசம், மோர், இந்த 3மே போட்டாங்க.
சாப்பிட்டு அப்புறம் நாங்கள் வந்து நவலியம் கோயிலுக்கு போயிட்டோம். போயிட்டு சாமி கும்பிட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி பேப்பர் கட்டியிருக்க வந்து நம்ம ஏதாவது வேண்டுதல் இருந்துச்சுன்னா நம்ம எழுதி லெட்ரு மாதிரி எழுதி சாமி முன்னாடி பூஜை பண்ணிவிட்டு அங்கே கட்டிடலாம். அது நடக்கும்னு சொல்லிட்டு அது நியூஸ்லாம் வந்திருக்கு, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. இங்கே செல்லாண்டி அம்மன் இருக்காங்க மேலே வந்து. இந்த சைடு வெளிப்புறம் வந்து அந்த குதிரை தான் இருக்குது, வெளியே இருக்கிறது. அங்கே சாமி கும்பிட்டுங்க மத்தியானம்லாம் படுத்து கொஞ்சம் தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இங்கே தூங்கிட்டு இருப்பாங்க. அதில் ஃபேன் போட்டு அவங்க படுத்துவாங்க. இதில் வந்து யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அவங்க பேசுவாங்க, படுத்துக்குவாங்க. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பார்த்திங்கன்னா இங்கே கிடா விட்டு சாப்பாடு நடந்துச்சு. நைட்டு வந்து ஒரு 8:30 மணிக்கு சாப்பாடு போடுவாங்க. இல்லை கூட்டம் வந்து நிறைய வந்துருந்துச்சுங்க. இந்த தடவை நிறைய கார் நிற்கிது, பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு வந்து எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு எல்லாம் லைனில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே பரிமாறதுக்கு அதுக்கெல்லாமே எல்லாமே அவங்க பொறுப்பில் விட்டுருவாங்க, அவங்க தான் எல்லாமே செய்வாங்க. எட்டரை மணி இருக்கும். சமையல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான்வெஜ் தனியாக, வெஜிடேரியன் தனியாக வச்சுட்டாங்க. நைட்டுக்குமே வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க சாம்பார் ரசம் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருவாங்க. அது தனியாக வாங்கிட்டு நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு தனியாக ஒரு கறி தனியாக, குழம்பு தனியாக, சாப்பாடு தனியாக அந்த மாதிரி வச்சுருவாங்க. அங்கே லைனில் வந்து எல்லாம் வந்து வாங்கி தர மாதிரி இருக்குங்க. இனிமேல் கோயில் சாப்பாடு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், தண்ணி மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒருத்தருக்கும் வந்து இது மாதிரி ஒரு 4 நாளைக்கு இருந்துட்டு போகிறது அது கொஞ்சம் நல்லா இருக்குங்க. Beep beep.